அடுத்தது கிளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ரோல் தான். ஸோ கிளவுட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ அவங்களுக்கான சர்வர்ஸை தனியாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளவுட்ல சர்வரை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கிளவுடுக்கு மூவ் ஆகுறாங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் நீங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய AWS இல்லைன்னா Azure இல்லைன்னா GCP மாதிரியான இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது, எல்லா டைம்லயும் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தாங்க. ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே இப்போ டிஜிட்டலா வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வெப்சைட் தேவைப்படுதுன்னு போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வெப்சைட் அப்படிங்கிறது இங்கே தேவை. இதுக்கு நீங்கள் HTML, CSS, JavaScript. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு எல்லாருக்குமே தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸ் படி நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து அதை படித்து அதிலேயே ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஜாப் இதுக்கப்புறம் இருக்காது, அந்த ஜாப் ரோலே வந்து வேனிஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு அந்த ஜாப் ரோலில் போயிட்டு நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதுக்காகவே இப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறமும் எந்தெந்த ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும், எந்தெந்த ஜாப் ரோல்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரோல்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ரோல்ஸ் என்னென்ன, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் AI தான் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அந்த AI எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம அந்த AI வச்சு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த AI நம்ம தான் பில்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ இந்த AI ரோல் அப்படிங்கிறது இன்னொரு 5 இயர்ஸுக்குமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோலாக தான் இருக்குது. AI படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும், AIML இன்ஜினியர் மாதிரியே இன்னும் அடுத்தடுத்த ரோல்ஸ் AI ரிலேட்டடாக வந்துகிட்டே தான் இருக்க போது. அதில் உங்களால் ஈஸியாக வந்து ஜாப் பிளேஸ் ஆகி நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் பண்ண முடியும். ரெண்டாவது டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரோல்ஸ். ஸோ டேட்டா வந்து நம்மகிட்ட அதிகமாகிட்டே தான் போகுது. அந்த டேட்டாவை வச்சு எல்லாருமே ஒர்க் பண்ண தான் போகிறாங்க. அப்போது டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோலுமே இன்னொரு 5 இயர்ஸுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பைத்தான், டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பவர் BI, டேப்லியூ இதெல்லாம் கற்றுக்கிட்டாலே போதும். ஈஸியாக இந்த ரோல்ஸுக்குமே உங்களால் அப்ளை பண்ணி அதே ஜாப் ரோலில் 5 இயர்ஸ் சஸ்டெயினும் பண்ணிட முடியும். அடுத்தது கிளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ரோல் தான். ஸோ கிளவுட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ அவங்களுக்கான சர்வர்ஸை தனியாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளவுட்ல சர்வரை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா அவங்களுக்கான எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஆரம்பித்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் வரைக்கும் எல்லாமே காஸ்ட் கட் ஆகுது. அப்போது எல்லாருமே கிளவுடுக்கு மூவ் ஆகுறாங்கன்னா கிளவுட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய AWS இல்லைன்னா Azure இல்லைன்னா GCP மாதிரியான இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா மட்டும் போதும், நீங்க ஈஸியா இந்த ஒரு ரோலுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்முக்கு வரும்போது அங்கே டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸை சேஃப்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அட்டாக்ஸும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஒரு ரோல் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த ரோல் கண்டிப்பாக அடுத்த 5 இயர்ஸுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இதை தடுக்க முடியும் அப்படிங்கிற பேசிக்கானதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், அடுத்த 5 இயர்ஸை உங்களால் கடந்துட முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக
எல்லா டைம்லையும் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தாங்க. ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே இப்போ டிஜிட்டலாக வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போது எல்லாருக்குமே வெப்சைட் தேவைப்படுதுன்னும் போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வெப்சைட் அப்படிங்கிறது இங்கே தேவை. இதுக்கு நீங்கள் HTML, CSS, JavaScript ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு லைப்ரரி நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் SQL மாதிரியான பேக் அண்ட் டெக்னாலஜிஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அதை வச்சு உங்களால் ஜாப்குள்ளே போயிட முடியும். நீங்கள் அந்த அடுத்த 5 இயர்ஸ்க்கு அந்த அப்கிரேட்ஸை மட்டும் பண்ணிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் அந்த 5 இயர்ஸை கடந்து போயிடலாம். அண்ட் நான் இப்போ சொன்ன இந்த 5 ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ரோல்ஸ் தான். பட் நம்ம ஓவராக ஃபோர்காஸ்ட் பண்ணாமல் இந்த 5 இயர்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு 5 ரோல்ஸை வந்து சொல்லியிருக்கோம். இந்த ரோல்ஸில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கான கோர்சஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதில் ஃபுல்லாகவே படித்து அது ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி முடிச்சு அந்த ரோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமா அந்த கோர்சஸில் ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றியும் எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்டும் பண்ணிட முடியும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துருச்சுனாலே ஈஸியாக இன்டர்வியூஸை கிராக் பண்ணிட முடியும். இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சோர்ஸ் மூலியமாக வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த ரோல்ஸ் அந்த அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.